ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழ செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதுளப்பழ செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ் அதோடைய ஏஜ் இருக்குங்க. எவ்வளோ பூக்கள் தருது பாருங்கள். இவ்வளோ பூக்களுக்கும் ஒரு காய் கூட இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு காய் கூட பிடிச்சது இல்லைங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். ஆனால் நிறைய பூக்கள் எடுக்குது. இதுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் வந்து போன் மீனமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மோர் கரைசல் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் காய் மட்டும் ஏன் பிடிக்கலன்றதே எனக்கு இது வரைக்குமே எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கீழே நீங்கள் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளைப்பூச்சிகள் தான் அதிகமாக வருது. மற்றபடி வந்து இதில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரதில்லை. இதில் வந்து வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலைகள்லாம் உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புது துளிர்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.